ஆபத்துக்களிலிருந்து காக்கும் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் தாய் வளமளிக்கும் திருவூர்கள் நிறைந்த வளங்கொழிக்கும் சோழ நாட்டின் தேவார தலங்களுள் தென்கரை மீது 31வது தலமாக அமையப்பெற்றுள்ளது தென்குரங்காடு துறை. தற்போது இத்தலம் ஆடுதுறை என்று அழைக்கப்படுகிறது. 2 குரங்காடு துறைகள் உண்டு சோழ தேசத்தில். ஒன்று காவிரி வடக்கரையின் மீது திருவையாறுக்கு அருகில் உள்ளது வடகுரங்காடு துறை. மற்றொன்று ஆடுதுறை எனப்படும் இந்த தென்குரங்காடு துறை ஆகும். எதிரிக்கும் எதிரியின் பாதி பலத்தை பெற்றுவிடும் வரம் பெற்ற வாலிக்கு பயந்து இத்தலத்தில் தஞ்சம் புகுந்த சுக்ரீவன் அஞ்சி நடுங்கி ஆடி இறைவனை வழிபட்டதால் குரங்காடு துறை ஆனது. காவிரியின் தென்கரையில் இத்தலம் அமைப்பெற்றுள்ளதால் தென்குரங்காடுதுறை என்றானது. வாலி தன்னை பின்தொடர்ந்து இங்கு வந்துவிட்டதை அறிந்த சுக்ரீவன் இத்தலத்தில் சிவனாரை பூஜிக்கின்றான். சிவபெருமான் சுக்ரீவனை அன்னப்பறவையாக மாற்றி அவனை ஆபத்திலிருந்து மீட்டு காத்துள்ளார். இதன் காரணமாக இத்தல பெருமாள் ஆபத் சகாயேஸ்வரர் என்று போற்றலானார். அகத்தியர் இங்கு சொர்ண பைரவர் திருவுருவத்தினை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வரங்கள் பல பெற்று மகிழ்ந்தார். அதோடு உடன் வந்த ஏனைய ரிஷிகளுக்கும் இறைவனிடம் திருநடன காட்சியை வேண்டிட அதன்படி ஈசன் நடன கோலம் காட்டியருளினார். ஆதலால் இவ்விடம் நடராஜபுரம் என்று போற்றப்பட்டது. தென் பிரகார கோஷ்டத்தில் அகத்தியர் மற்றும் நடராஜரின் கல்சர்ப்ப வடிவங்களை கண்ணுறலாம். முன்பு ஓர் சமயம் கைலை மலையில் கல்லும் கரைந்து உருகும்படி இசை பாடிக்கொண்டிருந்தார் அனுமன். அவ்வழியே வந்த நாரதர் இவ்விசை கேட்டு மெய்மறந்து அமர்ந்துவிட்டார். பின் அவர் புறப்படும் போது கீழே வைத்திருந்த மகதி என்னும் வீணை மீது பனி மூடியதால் எடுக்க முடியாமல் தவித்தார். இதற்கு காரணமான அனுமனை நீ உன் இசையை மறப்பாய் என சபித்தார். இதனால் மனம் வருந்திய அனுமன் சுக்ரீவன் வழிபட்ட இத்தலமேதி ஆபத் சகாயேஸ்வரரை மனமுருகி வழிபட்டார். மறந்து போன இசை ஞானத்தை மீண்டும் பெற்று மகிழ்ந்தார். திருமங்கலக்குடியில் வாழ்ந்து வந்த ஓர் வைணவ பெண் ஆபத் சகாயேஸ்வரர் மீது அளவற்ற பக்தி கொண்டு வழிபட்டு வந்தாள். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோது அவள் ஆடுதுறை இறைவனை தரிசிக்க வந்தாள். தரிசித்துவிட்டு திரும்புகையில் காவிரியில் வெள்ளம் பெருகியது. ஓடக்காரனும் இல்லை. ஊர் செல்ல இயலாமல் மீண்டும் இத்தலம் திரும்பினாள். வலி ஏற்பட்டு துடித்தாள். இறைவன் தாயாக தோன்றி பிரசவம் பார்த்தார். சுகப்பிரசவம் ஆனது. பின் திருமங்கலக்குடி சென்று அவளது பெற்றோரிடம் தாயும் செய்யும் நலமென கூறி ஆடுதுறைக்கு அழைத்து வந்து மறைந்தார் சிவபெருமான். கஞ்சனூரில் வாழ்ந்த ஹரதத்தர் தினமும் கஞ்சனூர் ஆடுதுறை உட்பட 7 சிவாலயங்களை தரிசிப்பது வழக்கம். ஒருமுறை ஆடுதுறையை வழிபட்டு திரும்புகையில் கடும் மழை பெய்தது. இருள் சூழ்ந்தது. வழி அறியாது திகைத்து நின்ற ஹரதத்தருக்கு ஓர் வயோதிக அந்தனர் வடிவம் கொண்டு கோல் தாங்கிய கையினராய் அவருக்கு வழித்துணையாய் சென்று இத்தலத்தில் விட்டு வந்துள்ளார். திருஞான சம்பந்தர் ஒரு பதிகமும் திருநாவுக்கரசர் ஒரு பதிகமும் தலம் மீது பாடியருளியுள்ளனர். அருணகிரிநாதர் இத்தல முருகன் மீது திருப்புகழ் பாமாலை ஒன்றை சூடியுள்ளார். கண்டராதித்த சோழனின் மனைவியார் செம்பியன் மாதேவி கட்டிய பெரியதொரு கோயில் நெடுஞ்சாலைக்கு சற்று தள்ளி பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. கோவிலுக்கு முன்பு சகாய தீர்த்த குளம் அமைந்துள்ளது. 2 சுற்றுகள் கொண்ட இவ்வாலயம் அழகிய 3 நிலை ராஜகோபுரம் கொண்டு திகழ்கிறது. நீண்டு காணப்படுகிறது. முதலில் துவார கணபதி, நந்தி, பலிபீடம், கொடிமரம் காணப்படுகின்றன. பின்னர் வெளிப்புற மண்டபம் வருகிறது. கடந்து செல்ல மகாமண்டபம் 3 தளமாக உள்ளது. அதன் இடப்புறம் அம்பிகை சன்னதி கருவறையுள் சிறிய ரூபத்தில் சிரித்த வண்ணம் அருட்கடாட்சமளிக்கின்றாள் ஸ்ரீ பவளக்கொடியம்மை. மீண்டும் மகாமண்டபம் வந்து நேராக நடக்க இடைமண்டபம் வருகின்றது. வாயிலின் மேல் மாடத்தில் சுக்ரீவனை இறைவன் அன்னப்பறவையாகவும் அவன் துணைவியை பாரிஜாத மரமாகவும் உருமாற்றியதருளிய தலவரலாற்று காட்சி சுதைவேலிப்பாட்டில் அமைந்துள்ளதை காணலாம். அதன் வலதுபுறம் வெளியே செல்ல வழி அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அத்த மண்டபம். மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் அற்புதலிங்க திருமேனி கொண்டு அருள் கடாட்சம் அளிக்கின்றார் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர். ஆபத்தென்று வருவோர் தம் துயர் நீக்கி ரட்சித்து அருள வல்லவர். ஈசனது அருட்தரிசனம் முடித்து வலம் வருகிறோம். சுவாமி கருவறை அகழி அமைப்புடையது. தேவகோஷ்டத்தில் முறையான தெய்வங்களை கண்ணுறுகின்றோம். மூத்த பிள்ளையாரின் சன்னதி ஆலய நிறுத்தி மூலையிலும் முருகன் சன்னதி ஆலய வாயு மூலையிலும் அமைந்துள்ளது. கந்தன் ஆறுமுக பெருமானாக தனது 2 துணைவிகளோடு அற்புதமாக காட்சியளிக்கின்றார். பின்வரிசையில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சியோடு 4 கஜலட்சுமி சிலாரூபங்களுடன் காட்சியளிக்கின்றன. இத்தல துர்க்கை மிகவும் விசேஷமானவள். தன்னை வந்து சரணடைவோர் தம் வினைகளை அகற்றி அருள் புரிந்து காக்கின்றாள். அருகே கங்கா விசர்ஜனமூர்த்தி காட்சி கொடுக்கின்றார். 63 கற்சிலைகளும் இங்கே பாங்குற அமைப்பெற்றுள்ளது. சொன்ன கால பைரவர் இங்கு விசேஷமாக உள்ளார். ஹரதத்தருக்கும் இங்கே சிலை உள்ளது. சோழர்கால 15 கல்வெட்டுக்கள் சுவாமி சன்னதியின் வெளிப்புற சுவரில் நிறைந்து காணப்படுகின்றன. இத்தல விருஷமாக பாரிஜாத மரம் வெளிப்பிரகாரத்தில்
கவினுற திகழ்கிறது. வாசம் மிகுந்த இதன் பூக்கள் இறைவன் இறைவிக்கு மிகவும் ஏற்றவையாகும். ஆண்டுதோறும் சித்திரை 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சூரிய பூஜை விமர்சையாக நடைபெறுகின்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இவ்வாலயத்தில் தினசரி 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. தினமும் காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும். அனைத்து சிவாலய விசேஷங்களும் இங்கு சிறப்புற அனுசரிக்கப்படுகின்றன. திருமங்கலக்குடி, சூரியனார் கோவில், திருவிடைமருதூர் போன்ற தலங்கள் அருகில் அமைந்துள்ளன. இத்தல வழிபாடு வாழ்வில் வரும் பெரும் ஆபத்துக்களை நீக்க வல்லது என்பது இங்கு நிலவும் நம்பிக்கையாகும். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகாவில் கும்பகோணம், மயிலாடுதுறை இடையே பேரூராட்சியாக விளங்குகின்றது ஆடுதுறை.